ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து பூதாகரமாக உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக தான் உன் வராகி அம்மா அவசரமாய் செய்தி சொல்ல வந்துள்ளேன். நீ எக்காலத்திலும் யாருக்கும் துரோகம் நினைக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளை செய்து விட்டாய். அவசரப்பட்டு சில வார்த்தைகளை பேசியும் விட்டாய். அதன் காரணமாக இப்போது ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு திக்கு தெரியாமல் தவிக்கிறாய் தானே? என்ன செய்வதென தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றுவதற்காக தான் நான் அவசரமாக ஓடி வந்துள்ளேன். எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்கு சொந்தமான பொருட்களை வஞ்சித்து வாழலாம் என நினைக்காதே. அப்படி யோசிப்பது கூட மிகப்பெரிய தவறுதான். தவறு செய்தால் மட்டும் தண்டனை கிடையாது என் செல்லமே. தவறான மனிதர்களோடு சேர்ந்து நீ நல்லது செய்தாலும் கூட அதற்கு பின் நீ பல மடங்கு வருந்தித்தானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி புரிந்து கொள் என நான் பலமுறை சொல்லியும் கூட நல்ல குணம் இல்லாத மனிதர்களோடு சேர்ந்து அவர்கள் யாரை பற்றியோ எதை பற்றியோ பேசுகிறார்கள் என்பதற்காக நீயும் அவர்களுடன் சேர்ந்து அப்படி மற்றவர்களை குறை சொல்லி பேசலாமா? யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ உன் வேலையை சரியாக நேர்மையாக நியாயமாக செய்து கொண்டிரு என்றுதானே நான் சொல்கிறேன். உன்னால் 100 பேருக்கு நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் ஒருவருக்காவது நல்லது செய்யப்பார். முடிந்த அளவிற்கு தான தர்மமோ அல்லது ஒருவேளை உணவோ கொடுத்தால் கூட அது உன் பாவங்களை எல்லாம் கரைப்பதற்கான சிறந்த வழியாக இருக்கும். உண்மையோடு எப்போதும் நேர்மையோடு வாழ நினைக்கிற உன்னை நிச்சயம் உயர்ந்த இடத்திற்கு நான் அழைத்து செல்லத்தான் போகிறேன். உன் தவறுகளை எல்லாம் மன்னித்து பாவ மூட்டைகளை எல்லாம் தூக்கி எறிந்து உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக அமைத்து கொடுக்க தீர்மானித்துதான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. நீ செய்த தவறுகளை, பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் பிரச்சனைகளையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உன் நிகழ்காலத்தை மட்டும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு வேலைகளை செய். இனி உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளமானதாக சிறப்பானதாக செல்வ வளத்தோடு உன்னை வாழ வைக்க வேண்டுமென நான் திட்டம் தீட்டி வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே. உன் வாழ்க்கையின் ரகசியங்களையும் உன்னுடைய பலம் பலவீனத்தையும் நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. ஒரு செயலை செய்து முடிக்கும் வரையிலும் அது மிகவும் கஷ்டமானதாகவும் செய்ய முடியாததும் போலத்தான் இருக்கும். ஆனால் நீ தொடர்ந்து உனக்கான முயற்சிகளை செய்து முன்னேறி போய்கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ தீர்மானிப்பதில்லை, உன் பாவங்கள் தான் தீர்மானிக்கிறது என்பதை புரிந்துகள். உன் பாவங்களுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு என்பதையும் உணர்ந்துகள். நீ தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சில விஷயங்கள் பாவக்கணக்கில் சேர்ந்து விடுகிறது. அதற்காக தானே எப்போதும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவும் வேண்டாம், எந்த பழிக்கு பழி வாங்கும் எண்ணமும் உனக்குள் வேண்டாம் என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் அதற்கு உண்டான தண்டனையை மிக விரைவாக என்னிடமிருந்து பெறத்தான் போகிறார்கள். உன்னை அதிகம் நேசிப்பவர்களை நீ ஒருபோதும் நோகடிக்காதே. உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் பழி வாங்கும் எண்ணம் உனக்குள் வேண்டவே வேண்டாம். என்னில் உனக்காக சில உறவுகள் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மனதை நீ நோகடித்து விட்டால், அவர்கள் அதற்கு பிறகு வருத்தப்பட்டு மௌனமாக மாறிவிட்டால் அதுவே உனக்கு தண்டனையாக மாறிவிடும் அல்லவா? உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னிடம் அன்பாய் பாசமாய் பேசக்கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அதே மரியாதையை கொடுத்து அவர்களுடன் அன்போடு நடந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் கிடையாது, உன்னுடைய மனம்தானே. உன்னுடைய மனமானது உனக்கு நல்வழி காட்டும்படி நேர்மையாக உன் வாழ்க்கையை வாழப்பார். மனதிற்குள் 1000 விஷயங்கள் சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கு எது சரி, இந்த உலகத்திற்கும் உன் வராகியம்மா சொல்லும் வார்த்தைகளுக்கும் எது சரி என்பதை யோசித்து நேர்மையான வழியில் நிதானமாக உனக்கான வேலைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் என்பது மற்றவர்களுடைய மனநிலையை அமைதியாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் யாருக்கும் துரோகம் செய்யவோ யார் மனதையும் வருத்தப்படக்கூடியதாகவோ உன் வார்த்தைகள் இருக்க வேண்டாம். நேர்மறையான விளைவுகளை நீ பெற வேண்டும் என நினைத்தால் உன் வார்த்தைகளும் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஊக்கமளிப்பதாக நீ பேசக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் மாற்றும்.
நீ பேசக்கூடிய வார்த்தைகள் நல்லதாக, நேர்மறையானதாக, மற்றவர்களுக்கு தைரியமும் தெம்பும் ஆறுதலும் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதன் மூலமாக உனக்கு நன்மை கிடைக்கும். அதே சமயம் கடுமையான மற்றும் கெட்ட வார்த்தைகளை நீ பேசினால் அது கசப்பான அனுபவத்துடன் மீண்டும் உன் பக்கமே திரும்பி உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்துகொள். உன் மனதில் உன் வாழ்க்கையில் வார்த்தையின் செல்வாக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகள் நல்லபடியாகவும் நன்மையை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும்படி பார்த்துக்கள். உன் நல்ல மனதிற்காகவே உன் வராகியம்மா உன் எதிர்காலத்தை மிக அழகானதாக அமைத்து கொடுக்க போகிறேன். உன் வாழ்விலும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என் செல்லமே. உன் கனவெல்லாம் கைகூடி வரப்போகிறது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நிஜமாய் நடக்கப் போகிறது. உண்மையான அன்பும் பக்தியும் உன்னிடம் இருப்பதால் தான் உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துள்ளேன். உண்மையான அன்பும் பக்தியும் பாசமும் இல்லாதவர்கள் நித்தமும் இறைவனை தேடி வந்து என்னதான் அழுது புலம்பினாலும் அவர்களின் வேண்டுதல் அவ்வளவு சுலபமாக நிறைவேறாது. ஆனால் நீ என் மீது கொண்டுள்ள அன்புள்ளத்தின் காரணமாகவும் நம்பிக்கையோடு ஒரு சில நன்மையான காரியங்களை செய்ததின் காரணமாகவும் தான் நானே உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் மன பாரத்தையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை கூடிய விரைவில் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கான நல்ல நேரம் இப்போது தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். என் அருளும் ஆசியும் ஆசீர்வாதமும் எல்லா வகையிலும் உனக்காகவே இருப்பதால் இனி உன் வாழ்வில் நீ நன்றாக வாழப்போகிறாய். சந்தோஷமும் செல்வமும் சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இனி உனக்கு அமையும் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே என் செயலால் என்பதை உணர்ந்து கொள். நான் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். இனி உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறப்போகிறது என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் என் செல்லமே. உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன். எக்காரணம் கொண்டும் விதியின் பொறுப்பில் எதையும் நீ விட்டுவிட வேண்டாம். உன் வராகியம்மா நான் இருக்கும்போது உன் விதியையும் விலக்கி வைத்து உனக்கான விஷயங்களை மிக சந்தோஷமாய் நிறைவேற்றி கொடுப்பேன். என் அருளால் உன் தலையெழுத்து மாறப்போகிறது. உனக்கு தகுதியான விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நீ விருப்பப்பட்ட விஷயங்களையும் உனக்காக நானே கொண்டு வந்து கொடுப்பேன். உன் மனதிற்குள் நான் குடியேறிவிட்டேன் என் செல்லமே. பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்த உன் வாழ்வில் இப்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் நீ நன்றாக உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னுடைய முழு உழைப்பும் விடாமுயற்சியும் மட்டுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வதற்கான காலம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நானே உன்னை தேடி தேடி கண்டு கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உனக்கு அறிமுகம் செய்து வைத்த நானே இப்போது உனக்கான வெற்றியையும் சந்தோஷ வாழ்க்கையையும் கூட உனக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். இனி உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் விருப்பத்திற்காக உனக்காகவே சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன் கைவலியும் கால்வலியும் உடல் வலியும் உன் உடல்நல ஆரோக்கிய குறைபாடும் எல்லாமே சரியாகப் போகிறது. உன் மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய உன் வராகியம்மா இனி உன் வாழ்விலும் சந்தோஷம் நிறைந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். எல்லா நாளும் இனி உனக்கான சந்தோஷ நாளாகவே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.